வணக்கம். நாம் இரவில் வானத்தை பார்க்கும்போது சில நேரங்களில் தீப்பொறி போல ஏதோ ஒன்று விழுவதை பார்த்திருப்போம். இதை நாம் எரிநட்சத்திரம் என்று சொல்வோம். அதை பார்த்து நட்சத்திரம் விழுகிறது என்று நாம் நினைப்போம். ஆனால் அது உண்மையில் நட்சத்திரம் அல்ல, அது ஒரு விண்வெளி பாறை. அவைதான் விண்கற்கள். இவை விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரும் இரகசிய தூதர்கள். இவை கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை. இன்று நாம் இந்த விண்கற்களை பற்றிய ஆச்சரியமான மற்றும் மர்மமான உண்மைகளை தான் விரிவாக பார்க்கப் போகிறோம். தயாரா? நமது அற்புதமான விண்வெளி பயணத்தை தொடங்குவோம். எங்களோடு இணைந்திருங்கள். முதலில் விண்கற்கள் என்றால் என்ன? இவை விண்வெளியில் சுற்றித் திரியும் சிறிய பாறை அல்லது உலோகத் துண்டுகள். இவை பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது அதிவேகத்தினால் ஏற்படும் உராய்வினால் தீப்பிடித்து எரிகின்றன. இந்த ஒளிரும் நிலையில்தான் நாம் அவற்றை மீட்டியோர் என்று அழைக்கிறோம். இது வானில் ஒரு கோடு போல தெரியும். அந்த கல் முழுவதும் எரிந்து போகாமல் பூமியில் வந்து விழுந்தால் அதற்கு மீட்டியோரைட் என்று பெயர். இவை மிகவும் கனமானவை. சுருக்கமாக, விண்வெளியில் இருந்தால் மீட்டியோராய்டு, எரியும் போது மீட்டியோர், பூமியில் விழுந்தால் மீட்டியோரைட். இது எளிதுதானே? விண்கற்களில் 3 முக்கிய வகைகள் உள்ளன. அவற்றின் உள்ளமைப்பை பொறுத்து இவை பிரிக்கப்படுகின்றன. முதலாவது கற்களால் ஆன விண்கற்கள். இவைதான் அதிக அளவில் பூமிக்கு வருகின்றன. இவை பூமியின் பாறைகளைப் போலவே இருக்கும். இரண்டாவது வகை இரும்பு மற்றும் நிக்கல் உலோகங்களால் ஆனவை. இவை மிகவும் அடர்த்தியானவை மற்றும் காந்தத்தன்மை கொண்டவை. மூன்றாவது வகை கல் மற்றும் உலோகம் இரண்டும் கலந்த கலவை விண்கற்கள். இவை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அபூர்வமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வகையும் விண்வெளியின் வெவ்வேறு சூழல்களில் இருந்து உருவாகின்றன. இவை பிரபஞ்சத்தின் வரலாற்றை தாங்கி நிற்கின்றன. இவை எப்படி உருவாகின்றன? பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே உள்ள சிறுகோள் மண்டலத்திலிருந்து வருகின்றன. பெரிய சிறு கோள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும்போது அவை உடைந்து இத்தகைய சிறிய பாறை துண்டுகள் சிதறுகின்றன. சில நேரங்களில் வால நட்சத்திரங்கள் அல்லது கோமெட்கள் சூரியனை சுற்றும் போது உதிர்க்கும் துகள்களும் விண்கற்களாக மாறலாம். இவை சூரிய குடும்பம் உருவான 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே விண்வெளியில் மிதந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இவை பூமியை விடவும் பழமையானவை. இவற்றை தொடுவது என்பது காலத்தை பின்னோக்கி தொடுவது போன்றது. பூமியில் பல இடங்களில் மிகப்பெரிய விண்கல் பள்ளங்கள் உள்ளன. அரிசோனாவில் உள்ள பாரிஞ்சர் பள்ளம் இதில் மிகவும் பிரபலமானது. இது சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. இது 1.22 கிலோமீட்டர் அகலம் கொண்டது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். இன்னும் பெரிய விண்கற்கள் விழுந்தால் அது பூமியின் காலநிலையையே மாற்றிவிடும். டைனோசர்களின் அழிவுக்கு இதுவே முக்கிய காரணம். இலங்கையிலும் விண்கற்கள் விழுந்த சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. 2012ஆம் ஆண்டு பொலன்னறுவை பகுதியில் விண்கற்கள் விழுந்ததாக கூறப்படுகிறது. அரகன்வில பகுதியில் விழுந்த இந்த விண்கற்களை ஆய்வு செய்த போது அவற்றில் வேற்றுக்கிரக உயிரினங்களின் தட்டயங்கள் இருக்கலாம் என விவாதிக்கப்பட்டது. இது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நம் நாட்டிலும் இத்தகைய விண்வெளி அதிசயங்கள் நிகழ்வது ஆச்சரியம்தான். உங்களுக்கு ஒரு விண்கல் கிடைத்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது? முதலில் ஒரு காந்தத்தை பயன்படுத்தி பாருங்கள். பெரும்பாலான விண்கற்கள் இரும்புத்தன்மை கொண்டவை. மேலும் அதன் வெளிப்பகுதி எரிந்த தடம் போல கருப்பாக இருக்கும். சாதாரண கற்களை விட விண்கற்கள் அதிக எடையுடன் இருக்கும். இதை டென்சிட்டி டெஸ்ட் மூலம் நாம் உறுதி செய்யலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான விண்கற்கள் பூமியை நோக்கி வருகின்றன. ஆனால் பயப்பட வேண்டாம். அவற்றில் பெரும்பாலானவை வளிமண்டலத்திலேயே எரிந்து சாம்பலாகி விடுகின்றன. அவை நமக்கு அழகான ஒளியை தருகின்றன. முடிவாக, விண்கற்கள் என்பது வெறும் கற்கள் அல்ல. அவை பிரபஞ்சத்தின் ஆதி ரகசியங்களை நமக்குச் சொல்லும் ஆதாரங்கள். இந்த கோட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விண்வெளி தகவலுடன் சந்திப்போம். விண்வெளி மற்றும் அறிவியல் தகவல்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஹலோ, welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.